எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய பேர் நயீம் கான். பிரியாணி பாளையம் ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்து ஈரோடில் மற்றும் திருப்பூர், தஞ்சாவூர், காட்பாடி, திருச்சி இங்கெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஈரோடில் நாங்கள் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. ஈரோடைய மக்களுடைய ஆதரவுனால், ஈரோட கிருபையினால் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஈரோடில் கும்பலங்குட்டையில் 2வது பிரான்ச்சும் ஓப்பன் பண்ண போகிறோம். நமக்கு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் பழையபாளையம் ஏரியாவில் 4 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளுடைய புது ஆப்பு, அது பேர் வந்து மை ஃபுட் மை ப்ரைஸ், அதாவது என் உணவு நான் சொல்லும் விலையில் அப்படிங்கிற கான்செப்டில். சமீபமாக பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில் கோபிநாத்தோடைய ஒரு இன்டர்வியூவும் நான் பார்த்தேன். அதில் வந்து அவரும் மற்ற ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ், கேட்டரிங் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது காசு எங்கே தான் போகுது, ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ராஃபிட் இல்லைங்கிறீங்க, கஸ்டமருக்கு அதிக காசு செலவாகுது, ஜொமேட்டோ ஸ்விக்கியும் லாஸில் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ காசு எங்கே தான் போகுது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து மை ஃபுட் மை ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப் லான்ச் பண்ணோம். இந்த ஆப் மூலியமாக வி ஆர் சால்விங் ஒரு மேஜர் கொஸ்டின். எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கொண்டு வர்றது, ஹவு டு இன்க்ரீஸ் த சேல்ஸ், ரெஸ்டாரண்ட்டோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது விதவுட் வேஸ்டேஜ். இதுதான் வந்து கீ பாயிண்ட். ஏன்னா நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டன் கணக்கில் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு விற்கிதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ப்ராஃபிட், மீதி எல்லாம் வேஸ்டேஜ். அந்த விதத்தில் பார்த்தோன்னா நம்மளோட ஆப் என்ன பண்ணுதுன்னா, நாளைக்கு எவ்வளோ பிரியாணியோ இல்லை கிரில் சிக்கனோ, தந்தூரி சிக்கனோ, இல்லை பெப்பர் சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாளைக்கு எத்தனை அளவு தேவை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கே நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இந்த ஆப்னால். இது வந்து ஒரு பிட்டிங் கான்செப்ட், ஒரு ஏலம் முறை. இந்த ஆப்பில் 12 ஸ்லாட்ஸ் இருக்கும். எல்லாமே 20 நிமிஷம் ஸ்லாட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹை டிக்கெட் ஐட்டம் சிக்கன் பிரியாணி 4 kg பக்கெட், இது வந்து 7 to 8 பேருக்கு போதும். இந்த பக்கெட் வந்து எங்கள் கடையில் மெனு கார்டுடைய ப்ரைஸ் வந்து 1200 rupees. இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில். அதிகமாக விற்கக்கூடிய ஐட்டமே அதுதான். இந்த ஆப்பில் இதே ஐட்டம் நாங்கள் 650 rupeesக்கு நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ் த பிகினிங் ரேட். இந்த பிகினிங் ரேட் 650 இருக்கும்போது 12 ஸ்லாட்ஸ் இருக்கும், பிட்டிங் ஸ்லாட்ஸ். ஒவ்வொரு ஸ்லாட்டும் 20 நிமிஷங்கள். அப்போ முதல் ஸ்லாட் ஃபார் எக்ஸாம்பிள் 11 மணிலேருந்து 11:20 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட்டில் ஒரு 20 கஸ்டமர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவங்க பார்க்கக்கூடியது வந்து இந்த 4 kg சிக்கன் பிரியாணி பக்கெட் வந்து 650 rupeesல ஸ்டார்ட் ஆகும். அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருவோம், +10, +20, +30 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அப்போ முதல் கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் அப்படிங்கிற கஸ்டமர் வந்து +10 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணார்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் 650 கரண்ட் ப்ரைஸாக இருக்கிற ஐட்டத்துக்கு நான் 660 தரதுக்கு தயார் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ இதோடைய கரண்ட் ப்ரைஸ் 660 மாறின விஷயம் எல்லா லாக்இன் கஸ்டமர்ஸுக்கும் தெரிஞ்சிடும் அவங்களோட ஸ்க்ரீனில். இப்போ 2வது கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து அவர் +10 ப்ரெஸ் பண்ணி அதோட கரண்ட் ப்ரைஸை 660லேருந்து 670க்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 670யும் எனக்கு அஃபோர்டபுள் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த விதத்தில் ஒருத்தர் மத்தியில் போட்டி அங்கே நடக்கும். ஒரு 20 நிமிஷம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி 660லேருந்து 670, 670லேருந்து 680, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 20 நிமிஷங்களுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு ஒரு 900 ரூபாய்க்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் 900 ரூபா நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, அந்த 900 ரூபா தான் நாங்கள் வந்து யூஸ்வலாக தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், பக்ரீத், ரம்ஜான், இண்டிபெண்டன்ஸ் டே, நியூ இயர்ஸ் டே, இந்த மாதிரி பண்டிகை நேரங்களில் 900 ரூபாய்க்கு தான் நாங்கள் ஆஃபரில் போடுவோம். ஸோ சப்போஸ் 900 வரைக்கும் அந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகுதுன்னா, அந்த நேரத்தில் அந்த 20 minute டைமர் எக்ஸ்பயர் ஆகும்போது நாங்கள் டாப் 5 பிட்டர்ஸை சூஸ் பண்ணிடுவோம். அந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப் 5 பேரை வின்னர்ஸாக டிக்ளேர் பண்ணிடும். அவங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்கும்னா, யுவர் ப்ரைஸ் ஹேஸ் பீன் அக்செப்டட். நீங்கள் ஆஃபர் பண்ண, அதாவது 900ன்னு சொல்லியிருந்த நபருக்கு 900ல் கொடுத்துருவோம். 890 அப்படின்னு சொன்ன நபருக்கு 890ல் கிடச்சிரும். அதே மாதிரி 880ல் ஒருத்தர் இருக்காரு, 870ல் ஒருத்தர் இருக்காரு, 860ல் ஒருத்தர் இருக்காரு. இந்த 5 பேருக்குமே அவங்க சொன்ன ரேட்டில், ஏன்னா அவங்க டாப் 5ல் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த ரேட்டில் கன்ஃபார்ம் ஆயிரும். அவங்களுக்கு அடுத்த பேஜில் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு என்கிட்ட என்ன கேட்போம்னா, உங்களுடைய யூனிட் ப்ரைஸ் வந்து 900 ரூபா. இந்த யூனிட் ப்ரைஸில் உங்களுக்கு எத்தனை பக்கெட்ஸ் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பக்கெட் போதும்னு சொல்லலாம், ஒரு 7-8 பேர் சாப்பிட்றதுக்காக. இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ஒரு 50 பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பக்கெட்டுக்கு 7 பேருக்கு போதும் அப்படின்னா 50 பேருக்கு 7 பக்கெட் வேணும். ஸோ அவங்க 900 rupees ரேட்லேயே குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி 7ன்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த 7 × 900 அப்படிங்கிற அமௌண்ட்டை ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்து பே பண்ணி முடிச்சிடலாம். இன்னும் 2 கொஸ்டின்ஸ் அவங்க என்ன ஆன்சர் பண்ணணும்னா, எத்தனை மணிக்கு அவங்களுக்கு அந்த பிக்கப் பண்ணுறதுக்கு வேணும், காலையில் 11 o'clock வேணுமா, இல்லை ஈவினிங் 7 PM வேணுமா, அதாவது அடுத்த நாள். இது வந்து ஒரு ப்ரீ புக்கிங் கான்செப்ட் த்ரூ பிட்டிங்.
ஸோ ஒரு நாள் முன்னாடி இந்த ஆப் மூலியமாக பிட்டிங் பண்ணி இந்த ரேட் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி குவான்டிட்டி சூஸ் பண்ணி பிக்கப் டைமும் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ப்ரொசீட் டு பே கொடுத்து கூகுள் பே, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இது மூலியமாக பேமெண்ட்டும் ஆயிரும். அடுத்த நாள் அவங்க சூஸ் பண்ண டைமில் வந்து அந்த ஐட்டம் அவங்களுக்கு ரெடியாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இது மூலியமாக என்ன நடந்திருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்லாட்லையும் 5 கன்ஃபார்ம்டு புக்கிங்ஸ் ஆஃப் சிக்கன் பிரியாணி 4 kg பக்கெட், 5 கன்ஃபார்ம்டு புக்கிங் ஆஃப் மட்டன் பிரியாணி 4 kg பக்கெட், 5 கன்ஃபார்ம்டு புக்கிங் ஆஃப் கிரில் சிக்கன், 5 கன்ஃபார்ம்டு புக்கிங் ஆஃப் தந்தூரி சிக்கன், 5 கன்ஃபார்ம்டு புக்கிங் ஆஃப் பெப்பர் சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஹை ப்ரைஸ் ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுது. இது ஒரு ஸ்லாட்டில். அப்போது ஒரு நாளுக்கு 12 ஸ்லாட் இருக்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 60 ஐட்டம்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது. இது மூலியமாக ரெஸ்டாரண்ட்டுடைய சேலும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அவங்க நார்மலாக லிஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராஃபிட்டில் கிடையாது, ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் நம்மளுடைய வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது மூலியமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டி வந்துடுது. ஏன்னா அவங்க ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிரியாணிக்கு மேலே தான் இந்த ப்ரீ புக்கிங்கை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹை ப்ராஃபிட்டில் விற்கக்கூடிய ஐட்டம்ஸில் இருந்து தேவையான சேலரிஸ், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், மெயின்டெனன்ஸ், ஃபியூவல் இது எல்லாமே அது மூலியமாக வந்துடும். ப்ரெடிக்ட் பண்ணப்பட்ட இந்த ஆர்டர்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது, மார்ஜின் கம்மியாக இருக்குது. பட் ரெஸ்டாரண்டோடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்டாரண்ட்டோடைய மார்ஜின்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் வால்யூம் மூலியமாக இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் இது மூலியமாக என்ன நடக்குதுன்னா, 0 வேஸ்டேஜ். ஏன்னா என்ன ஆர்டர் வந்திருக்கோ அது மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்க்ரிமெண்டலாக ப்ரிப்பேர் பண்ண போகுது. ப்ரிப்பேர் பண்ண ஃபுல் குவான்டிட்டியுமே ஆல்ரெடி ப்ரீபெய்டு ஆகிட்ட காரணத்தினால கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஹப்ஸ் வந்து வைக்கலான் இருக்கோம். செக் அவுட் பண்ணுற நேரத்தில் அவங்க வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோட்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி பெருந்துறைன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 300 ரூபா சேவிங்ஸ்க்காக இவ்வளோ தூரம் கொல்லம்பாளையம் வரையும் வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் டோர் டெலிவரி தான் பண்ண மாட்டோமே தவிர ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒரு பிக்கப் பாயிண்ட் வச்சுக்கிடுவோம். அந்தந்த பிக்கப் பாயிண்ட்ஸ் வந்து எது அவங்களுக்கு பக்கமாக இருக்கோ அது மட்டும் அவங்க சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஆப்பில் சொன்ன ரெக்கார்ட் பிரகாரம் நாங்கள் போய் அந்தந்த பிக்கப் பாயிண்ட்டில் நாங்கள் வந்து ஃபுட்டை வச்சுருவோம், கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது மூலியமாக எல்லாருக்குமே பெனிஃபிட். கஸ்டமர்ஸுக்கு கம்மியான விலையில் நல்ல தரமான ஃபுட்டு கிடைக்குது. நம்பர் 2, பிராண்டுக்கு அதிக சேல் ஆகுது, டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது விதவுட் வேஸ்டேஜ். இதுக்கு நடுவில் நாங்கள் இவ்வளோ நாள் மை ஃபுட் மை ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பிரியாணி பாளையத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வரக்கூடிய சில நாட்களில் நாங்கள் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்டையும் டைப் பண்ண போகிறோம். இதே ஆப்பில் கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த பிட்டிங் ஸ்லாட் எந்த ஸ்லாட்டுக்குள்ளே வராங்களோ அங்கே அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பிரியாணி பாளையமும் காமிக்கும். அதோடு சேர்ந்து ரெஸ்டாரண்ட் நம்பர் 1, ரெஸ்டாரண்ட் நம்பர் 2, ரெஸ்டாரண்ட் நம்பர் 3 எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம கூட டைப் பண்ண விரும்புகிறாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸும் அந்த ஆப்பில் காமிக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த சாய்ஸும் கிடச்சிருது. அது மூலியமாக அவங்களுக்கு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க பிட்டிங் ப்ராசஸ் மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஆப்பை லான்ச் பண்ணி 22 நாள் தான் ஆகுது. ஆல்ரெடி 2500 கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து 2% ஆஃப் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் வந்து டெய்லி ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போது 2500 கஸ்டமர்ஸில் 2%னா இந்த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து 10,000 ஆகும்போது, 20,000 ஆகும்போது, 50,000 ஆகும்போது அதே 2% நம்ம எதிர்பார்த்தா கூட நம்மளுடைய சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், மற்ற ரெஸ்டாரண்ட்டோடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் இந்த ஃபீச்சரை எல்லா ஊர்களையும் கொண்டு போக போகிறோம் இன்ஷா அல்லாஹ். கோயம்புத்தூரில் சில ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஈரோடில் சில ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், சென்னையில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் மூலியமாக கஸ்டமர்ஸுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு கோ டு அப்ளிகேஷன், ஒரு கம்மியான விலையில் தரமான ஃபுட் கிடைக்கிறதுக்கு இந்த ஆப்பாக இருக்கும். வெரி சூன் இது வந்து ஒரு நேஷனல் பிராண்டாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சியில் இருக்கோம். பல சிட்டிஸில் எங்களை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து உங்களோட ஆப்பில் டைப் பண்ணிக்கலாமான்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, திண்டுக்கல், கரூர், திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இங்கேருந்து எல்லாமே எங்களை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை எங்கள் ஆப்பில் லிஸ்ட் பண்ணணும்னா எங்களை அப்ரோச் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு நம்மளுடைய ஆப்பை உங்கள் சிட்டியில் கொண்டு வந்து இதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பனாக இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து எங்களை அணுகலாம். இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் எந்த வித கோல்மாலும் கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். 18 வருஷம் டெல் டெக்னாலஜிஸில் நான் வந்து டைரக்டர் ஆஃப் குளோபல் எஸ்கலேஷன்ஸாக இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபிலிப்ஸ் மெடிக்கல் சிஸ்டம்ஸில் இருந்திருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டலி டெக்னிக்கல் பர்சன். கோவிடில் தான் எனக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது, என்னுடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது.
அதில் உருவானது தான் பிரியாணி பாளையம். அதனால் நாங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஒரு டெக்னிக்கல் அவுட்லுக் இருக்கும். அந்த விதத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியை நல்லா நாங்கள் டைசெக்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன காரணத்தினால ஃபுட் வேஸ்டேஜ் ஆகுது, எப்படி நாளைக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இது எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி அதோடைய ரிசல்ட் தான் இந்த ஆப். இந்த ஆப் மூலியமாக 100% ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அட்டைன் பண்ணலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் எந்த வித கேம்பிளிங்கும் கிடையாது, எந்த வித லக்கு பேஸ்டு கிடையாது. நீங்கள் ஸ்பின் த வீல் பண்ணுங்கள், அந்த பாயிண்டர் வந்து இந்த சிம்பிளை டச் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கஸ்டமர்ஸ் அந்த பிட்டிங் ஸ்லாட்குள்ளே எவ்வளோ இந்த ஃபுட்டுக்கு தர விரும்புகிறாங்க அந்த காஸ்ட்டில் அவங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் நம்ம அந்த பிட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிகினிங் ப்ரைஸே ஒரு மார்ஜின், கம்மியான மார்ஜின் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுற காரணத்தினால இதில் ரெஸ்டாரண்ட்டுக்கு லாஸுங்கிற பேச்சே கிடையாது. 100% ப்ராஃபிட். இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன கொஸ்டின்ஸாக இருந்தாலும் இல்லை டைப் பண்ணுறதுக்காக எங்களை கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து 9994210404. கீழே டிஸ்பிளே பண்ணுறோம். எங்களோட இமெயில் அட்ரஸும் டிஸ்பிளே பண்ணுறோம். நீங்கள் அதில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.